ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்தேன். 3999 ரூபா எதுனா போதும், நீங்களும் ஆகலாம் தமிழ்நாட்டு சிஎம் அப்படிங்கிற மாதிரி. என்ன விளம்பரம் அப்படின்னா, 3999 ரூபாய்க்கு நம்ம முதல்வர் விஜய் போட்டிருக்கக்கூடிய ஜாக்கெட்டு, பேண்ட்டு, பெல்ட்டு, ஷூ, சட்டை இது எல்லாமே கொடுக்குறாங்களாம். இதை போட்டுக்கிட்டு நாம சிஎம் மாதிரி தெருவில் சுற்றலாம் அப்படின்னு ஒரு விளம்பரம் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 3999 ரூபா கூட ஒரு 100 ரூபா கூட வாங்கிக்கிடுங்க. ஒரு டை தந்துட்டீங்கன்னா நாங்கள் டைரெக்டாக அமெரிக்க பிரசிடென்ட் மாதிரியே ட்ரெஸ் போட்டு தெருவில் சுற்றுவோம். அதாவது ஒரு மனுஷன் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வியாபார நோக்கத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க பாருங்க. நான்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சருக்கு கோட் சூட்டு போட்டுட்டு அலைகிறது செட்டே ஆகாது. இப்போ விஜய் கோட் சூட்டு போட்டுட்டு வராரா அப்படின்னா அவர் ஏசி ரூமில் இருப்பார் வீட்டில். அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஏசி காருக்குள்ளே வருவார். ஏசி காருக்குள்ளே இருந்து வெளியே இறங்கி அப்படியே தலைமைச் செயலகத்துக்குள்ளே போவார். அங்கேயும் ஏசி இருக்கும். அவருக்கு கோட் சூட்டு செட் ஆகும். ஆனால் நீங்கள் விளம்பரப்படுத்துறதை பார்த்து வாங்குற பாமர மக்கள், இளைஞர்கள் போட்டுட்டு எங்கே சுற்றுவான்? வெயிலில் சுற்றுவான். அவன் வெயிலில் சுற்றுறையில அது முழுக்க வேத்து புழுங்கி உப்பு பங்கி போகும். உப்பு பங்கி போச்சுன்னா வெள்ளையா பிடிச்சிரும் அந்த கருப்பு ஜாக்கெட்டில். அதை அவன் ட்ரை கிளீன் பண்ணனா அதுக்காண்டி அவன் தனியாக சம்பாதிக்கணும். அந்த அளவுக்கு ட்ரை கிளீன் பண்ண செலவாகும். மொத்தத்தில் இந்த மக்களை நீங்கள் எந்த அளவுக்கு முட்டாளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு முட்டாளாக்கி வியாபார நோக்கில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை அந்த மக்கள் தலையில கட்டி உங்கள் வியாபாரத்தை தான் மேம்படுத்தணும்னு நினைக்கல தவிர, விஜய் போட்டாரு அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டு இளைஞனும் அதே கோட் சூட்டை போட்டுட்டு தெருவில் சுத்தினா அப்படின்னா நீங்களும் உங்கள் வியாபார தந்திரமும்